ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மதன் கௌரி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன மதனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது என்னன்னு பார்ப்போங்க. ஸோ அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம ஈவெண்ட்டு வந்து நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸுங்க. ஸோ ஈவெண்ட்டுன்னு நீங்கள் ஏதோ மதன் வந்து ஒரு கெட் டுகெதர் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் பார்க்கும்போதுலேயே உங்களுக்கு வந்து நான் ஆன் கிளிக்கை பற்றி கொஞ்சம் லைட்டாக தொட்டிருந்தேன். பட் அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி லைட்டாக இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோங்க. என்ன மதனே ஆல்ரெடி ஹலோன்னு என்னமோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை விட்டு எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு சின்ன காம்பவுண்ட் மட்டும் தாங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் டெமோ நேம் வச்சுருக்கேங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு H1 டேக் வந்து ஹலோன்னு ரிட்டர்ன் பண்ணுதுங்க. அதாங்க இங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ வேறு ஒன்றும் மதன் புதுசாக உங்களை விட்டுட்டு பண்ணலங்க. ஸோ எல்லாம் ஓகே மதனே. அதில் ஃப்ராக்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு காம்பவுண்ட் வந்து எப்போயுமே வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தாங்க ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னும் பாருங்களேன், இப்போ நான் H2ன்னு ஒரு டேக்குள்ளே வந்து ஹைன்னு போடுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்த்தா என்ன வரும்? ஸோ எரர் வரும். ஏன்னா ஒரு காம்பனண்ட் வந்து எப்போயுமே ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொன்னேன். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தேன். ஒரு டிவ் எலமெண்ட்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் போட்டுருங்க. ஒரு எலமெண்ட்னா ஒரு பேரண்ட் எலமெண்ட். ஸோ அதுக்குள்ளே நம்ம எத்தனை சில்ட்ரனாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணால் எல்லாம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ஹலோ ஹைன்னு வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு போகிறனால இது ஒன்றும் தெரியாதுங்க. பட் நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு கம்பெனி எம்என்சியில் ஒர்க் பண்ண மட்டும், ஸோ நம்ம ஸ்டைலிங் பண்ண மட்டும் அது எக்கச்சக்க இது கொடுக்குங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்பெக்டரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ எத்தனை டெவலப்மெண்ட் அதுக்குள்ளே வந்து டூம் ட்ரீயில் வந்து இன்செர்ட் ஆகிறதாங்க பிரச்சனை. ஸோ ஆல்ரெடி ரூட்னு ஒரு டிவ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு டிவ்வு அதுக்குள்ளே தான் நம்ம போட்ட கண்டென்ட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ண மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிடையாது, டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அப்புறம் டக் லைஃப்னு போட்டுருவாங்க நமக்கு எடுத்து. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தாங்க ரியாக்டோட ஃப்ராக்மெண்ட்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த சாதாரண டிவ்வை மட்டும் நான் எடுத்துடுறேன். வெறும் கிரேட்டர் தான் லெஸ் தேன் சிம்பிள் மட்டும் போடுறேன். ஒரு டேகு, ஸோ நேமே இல்லாமல் ஒரு டேக் போடுறேங்க. ஸோ அதே மாதிரி app.jsலையும் நான் போட்டுறேன். ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ ஃப்ராக்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எம்டி டேக் வந்து போடணுங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ரெண்டர் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், தேவையில்லாத எலமெண்ட்லாம் போயிடுச்சு. வெறும் ஒரு ஐடி டிவ் எலமெண்ட்டு, அதுக்குள்ளே நம்ம போட்ட கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டைலிங் பண்ண மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மதன் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் டாபிக் தாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நாளைப்பினா ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னென்னே தெரியாமல் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ பெட்டர் கற்று வச்சுக்கிறது நல்லதாங்க. ஓகே மதனே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் லிசனருக்குள்ளே வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே அதுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த H1 எடுத்துகிட்டு அது ஒரு பட்டனை மாற்றிடுவோம் நம்ம. ஸோ பட்டனை மாற்றிட்டு, ஸோ ஈவெண்ட் லிசன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆன் கிளிக்கு இந்த மாதிரி மவுஸ் மூவ் பண்ண மட்டும் என்ன பண்ணுறது இந்த மாதிரிங்கிறதாங்க டிஃபைன் பண்ணுறது. ஸோ நம்ம ஆன் கிளிக்னு ஒன்று கொடுப்போங்க. பாருங்களேன், ஆன் கொடுத்தோன்னா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம எத்தனை யூஸ் பண்ணிப்போம் எல்லாம் உங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கன்னு பார்ப்போம். மொத்தமே ஒரு 4-5 தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆன் கிளிக்கு அதை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கேமல் கேஸில் இருக்கணும். ஸோ ஆன் கிளிக் சொல்லிட்டு உடனே அப்படி உடனே ஃபங்க்ஷனை கால் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு பேரந்திசிஸ்குள்ளே தான் எப்போயுமே JSXக்குள்ளே வந்து நம்ம இது வந்து இது வந்து HTML கிடையாது, இது வந்து JSXன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேமல் கேஸ்னால் என்னென்னு கூட இன்னும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குங்க, அடுத்து வர எல்லா வேர்டுமே வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குங்க. ஸோ ஆனுங்கிறது ஒரு வேர்டு, ஸோ கிளிக்குங்கிறது இன்னொன்று வேர்டு தானே. ஸோ அந்த C வந்து கேபிட்டல் பாருங்க. ஸோ இப்போ நான் டெமோன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணனே கால் ஆகணும்னு போட்டிருக்கேன். பட் அது வந்து இல்லை, டிஃபைனே பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க டிஃபைன் பண்ணுவோம். இன்னொரு டிட்பிட் என்னென்னா, JavaScript வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பாருங்களேன், ஸோ ஆல்ரெடி ஃப்ராக்ங்கிறது ஃபங்க்ஷன் தான், அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் போடுறோம். ஸோ அது வந்து அலாட் ஹைன்னு ஒன்று கொடுக்கணும், நம்ம போடுறோம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரிஃப்ரெஷ் எரர் வந்துருச்சு, மதன் ஏதோ பண்ணுறேன்னு நினைக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹையை கிளிக் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஹை வந்துருச்சு. இவ்வளோ தாங்க ஈவெண்ட் லிசனரு. ஸோ அந்த சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இல்லை ஓகே மதனே, JavaScriptல ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும் இந்த மாதிரி ஹேண்டிலர்ஸ்லாம் அப்படின்னு JSX ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுற நம்ம கஸ்டமாக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஈவெண்ட்டை நான் கொடுக்குறேங்க. ஸோ அதை வந்து நம்ம console.log பண்ணி பார்ப்போம். ஸோ console.logனா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு printf மாதிரி தாங்க, ப்ரௌசரில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு
அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். கன்சோலில் ஆல்ரெடி குப்பமனு என்னென்னமோ இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அது ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க. பாருங்கள், உள்ளே வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லைங்க, நமக்கு ஜஸ்ட் வந்து டார்கெட்டுங்கிற ஒரே ஒரு இது மட்டும் போதுங்க. ஸோ அந்த டார்கெட்டில் தான் நம்ம என்ன இதை கிளிக் பண்ணிக்கோம், எந்த டேகை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், உள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது எல்லாமே கிடைக்குங்க. ஸோ அந்த டார்கெட்டுங்கிறதும் ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த டார்கெட் டாட் ஈவென்ட் டாட் டார்கெட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்குறேன், கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ நான் என்ன எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் வந்துச்சு பாருங்கள், ஒரு பட்டனு. ஸோ அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு எக்கச்சக்க வேல்யூ இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ தேவை, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண மட்டும் நமக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ நீங்கள் கீழே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அது ரிட்டர்ன் பண்ணுது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க பேசிக் கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Bye, cheers, love you, see you in the next video.